வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ் உடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதில் பீட்ரூட் ஜூஸ் அதிக நன்மைகளை கொண்டிருக்கு. உடலில் ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நமக்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸை குறிப்பிடலாம். நம்மளுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் நிறைய மருத்துவமைகளை பீட்ரூட் ஜூஸ் நமக்கு தருது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ்ல அதிக அளவிலான கரையக்கூடிய நார்சத்துக்கள் இருக்கு. இது உங்களுடைய உடல்ல மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி பெருங்குடலை வந்து சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால செரிமானத்தை நீங்க ஆரோக்கியமான முறையில் வச்சுக்கலாம். ஸோ செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த தீர்வாக பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் போன்ற அஜீரணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். அலர்ச்சியை நீக்கிக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ்ல பீட்டாலைன் என்ற அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் காணப்படுகிறது. இது நாள்பட்ட அலர்ச்சி தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக சிறுநீர் பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் தடுக்கலாம். ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிபி, சுகர், இதயம் சார்ந்த பிரச்சனை, இது போல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்க பெற்று இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தீ காயங்கள் குணமாகிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை நீங்க பயன்படுத்தலாம். பீட்ரூட் ஜூஸ்ல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. சருமத்தில் ஏற்படக்கூடிய புண், கொப்புளங்கள் எல்லாத்தையுமே பீட்ரூட் ஜூஸ் குணப்படுத்தும். என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எரிச்சல் மற்றும் வலியை உண்டாக்கக்கூடிய அந்த புண்கள், கொப்புளங்களை குணப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் நீங்க பயன்படுத்தலாம். தீக்காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல பீட்ரூட்டுடைய ஜூஸை வந்து நீங்க அந்த சாற்றினை தடவி வரும்போது அந்த காயம் இருக்கக்கூடிய இடத்துல கொப்புளங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இன்ஃபெக்ஷன் ஆகாம நீங்க தடுத்துக் கொள்ளலாம். அந்த காயத்தை நீங்க ஆற்றிக் கொள்ளலாம். நச்சுத்தன்மையை உங்களுடைய உடலிருந்து நீக்கிக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை இயற்கையான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்ம நீக்கிக் கொள்ளலாம். பித்தப்பை, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகளில் காணப்படக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக அமையும். தொடர்ந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது கழிவுகளை வந்து நீங்க நீக்கிக்கிறதால உங்களுடைய உடல் உறுப்புகள் சுத்தமாக இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. அல்சர் குணமாகிறதுக்கு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அல்லது முறையான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றாமல் அவசரமா வேலைக்கு போறது, சாப்பிடாமல் இருக்கிறது, இது போன்ற காரணங்களால அல்சர் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே வந்து அல்சரால அவதிப்படுறவங்க எல்லாம் பீட்ரூட் ஜூஸ்ல வந்து சிறிதளவு தேன் கலந்து வந்து குடிக்கும் போது அல்சர் விரைவில் குணமாகும். அல்சர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க. அதனால நீங்க பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ரத்த சிகப்பணுக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ்ல மிக அதிக அளவு விட்டமின் B1 மற்றும் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கலாம். மேலும் பீட்ரூட் ஜூஸ்ல சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்க குடிக்கும்போது அது டேஸ்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் அமையும். இது வந்து ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து குணப்படுத்தும். பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தருது. இதை நீங்க வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளுக்கு தரும். நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மூச்சு குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால இதை நீங்க கவனமாக தான் எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ்ல அதிக நைட்ரேட்டுகள் இருக்கு. இதனால நீங்க பீட்ரூட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிறு வலியை உங்களுக்கு வந்து உண்டாக்கலாம். சிறுநீரக கற்களை வந்து ஏற்படுத்தலாம். இதனால நீங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு ஆரோக்கியமான அளவில் ஆரோக்கியமான முறையில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.